சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாருக்கு அழைச்சிக்கிட்டு வந்து விடுறாப்புல. ஸோ முத்துவையும் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் முத்து இருந்துக்கிட்டு இல்லை நான் பகல்லையும் குடிக்கிறதில்ல, அதே டைமில் நான் இப்போ கார் ஓட்டுற டியூட்டியில் இருக்கேன், அதனால் நான் குடிக்கக்கூடாது அப்படின்னு வெளியே நின்றுடுறாப்புல. அதே டைமில் அவங்க உள்ளார குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சவாரிக்கு கூப்பிடுறாங்க. சரி இவங்க வர்றதுக்கு நேரமாக மாட்டுக்கு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம அந்த சவாரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முத்து உள்ளார வராப்புல. உள்ளார வர முத்துவை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா குடிக்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கேயும் நம்ம முத்து குடிக்கலைங்க. ஸோ பதிலுக்கு இந்த சிக்கனை நாச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. முத்துவும் தனியாக டேபிளில் போயிட்டு உக்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் முத்து பக்கத்தில் பாட்டில்லாம் இருக்குது, அதுவே பார் இல்லையா, பாட்டில் இல்லாமல் இருக்குமா? இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே சத்யாவோட ஃப்ரெண்ட்ஸு, அதாவது அந்த வில்லன்க இருக்கானுங்க இல்லைங்களா, நம்ம முத்து கூட போட்டு பொழந்தாப்லையே அவங்க எல்லாமே பார்த்துட்டு வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் முத்து குடிக்கலன்னு, இருந்தாலும் குடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் அப்லோட் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. ஸோ இப்போ முத்துவுக்கு பிரச்சனை ஆகிடுது. நிறைய பேர் அந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே என்னடானா ஸ்ருதி நேராக ரவிக்கிட்ட போய் ரவி வா நம்ம இப்போயே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. இது ஒரு காமெடியாக போய்கிட்டு இருக்குது. ஃபைனலாக இந்த வீடியோ நல்லா பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே சத்யாவும் பார்த்துட்டு அவங்க அக்கா கிட்டலாம் காமிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது, முத்து வந்து பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறாரு, வெயிட் பண்ணி பாருங்கள்.